ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் பிரகாரமாக கர்த்தர் என்னை குறித்து வைத்த திட்டத்தின் பிரகாரமாக என்னை அவர் திரளாய் பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா! இந்த வருஷத்தில் சில காரியங்களை இந்த வருஷத்தையே கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்காரு. அதை திரளாய் பெருக பண்ணுவதற்கும் அதை திரளாய் பெருக பண்ணாமல் போவதற்கும் காரியங்கள் உங்க கையில தான் உண்டு. நீங்கள் அதை ஆசீர்வாதமா மாற்றி அதை திரளாய் பெருக பண்ணுவதற்கும் உங்க கையில உண்டு. அதை நீங்க சாபத்துக்குரிய காரியங்களை மாற்றி அந்த காரியங்களை நீங்கள் அதிலே திரளாய் பெருக பண்ண உங்க கையில உண்டு. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு அடித்தளமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா! பாருங்க, இந்த காரியத்துல இந்த வருஷத்துல சில காரியங்களை அவர் மறைத்து வைத்து சில காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லுகிற காரியம் தான் இந்த ஒரு வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு வந்தது, அதுதான் திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன். இந்த வருஷம் மாத்திரம் புறப்படுகிற ஈசல் போல உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் கைகளிலே புறப்பட்டு வரப்போகிறது. பிரியமானவர்களே, எனக்கு முன்பாக இந்த வருஷத்துல ஜனவரியிலிருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் வைத்துக்கிற ஆசீர்வாதங்களை எனக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு முன்பாக உங்கள் கரங்களை உயர்த்தி அவருக்கு நீங்கள் நன்றி என்று சொல்லி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லவில்லை, நீயே திரளாய் பெருகி இருப்பாய் என்று சொல்லவில்லை, நீயே திரளாய் பெருகி இருக்க கடவாய் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிற காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உன்னை யாராலும் நீயே பெருக்கிக் கொள்ள முடியாது. அதனால நான் தான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். என்னை எல்லாமே ஒருவராலும் உன்னை திரளாய் பெருக பண்ண முடியாது, கூடாது. காரணம், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியமாயிருந்தாலும் சரி, உன்னுடைய மாம்சத்துக்குரிய ஜீவித்திலும் சரி, அவர் ஒருவரே உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். அவர் சொல்லுகிற காரியம், நான் தான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். வேற யாராலும் உன்னை திரளாய் உன் வாழ்க்கையில உன்னை பெருக பண்ண முடியாது. உன் குடும்பத்திலையும் சரி, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்திலும் சரி, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் இருக்கிற அந்த கிருபை, தயவு, இரக்கம், மகிமை, அன்பு, நேசம், பாசம் எல்லாமே ஆவிக்குரிய கனிகளிலும் சரி, ஆவிக்குரிய வரங்களிலும் சரி, உன்னை திரளாய் பெருக பண்ண போகிறவர் அவர் ஒருவரே, வேற யாருமே கிடையாது. மாம்சத்துக்குரிய ஜீவித்துல உனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னை திரளாய் பெருக பண்ண வைக்கிற தேவன் அவர் ஒருவரே. மறுபடியும் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 17:2 நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. பாருங்க, உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தினா, நீங்க நினைக்கிற மாதிரி உடன்படிக்கை சாதாரணமான உடன்படிக்கை இல்லை. இந்த உடன்படிக்கை உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை சொல்லும் போது ஒரு விசேஷமான ரகசியத்தை அவர் அதற்குள்ளாக வைத்து மறைத்து வைத்திருக்கிறார். அப்போ நீங்க சொல்ல ஒரே காரியம், ஆண்டவரே இந்த வருஷம் எங்கள் முன்னோர்கள் விட்டு வைத்த அந்த ஆசீர்வாதங்களை, விட்டு சென்ற அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படிக்கு இந்த வருஷத்திலே எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தாரலும், எங்களுக்கு கொடுங்கப்பா சொல்லி நீங்க கேட்கும் போது அவர் கட்டாயம் அவர் இயேசுவின் நாமத்தினாலே அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை, அவர்கள் விட்டு சென்றால் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை நாங்கள், அதாவது நீங்க நினைக்காதீங்க அப்பா அம்மா ஊழியம் செஞ்சு அவர்கள் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை
நீங்கள் பெற்றுக்கொள்ள முடிய வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் கிளியரன்ஸ் பண்ணுகிற ஆண்டவர்னு சொல்லி அதை நீங்க கிளியரன்ஸ் பண்ணி அதை நீங்க எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட தேவன் தான் உங்களை விரும்புகிற தேவனை காணப்படும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் தேவன் விரும்புவார். பாருங்க, எகிப்து தேசத்துல இஸ்ரவேலர்கள் அடிமையாய் காணப்பட்டார்கள். எகிப்தின் ராஜாவை பார்க்கவே முடியாது, பார்வனை பார்க்க முடியாது. அப்படி பார்க்கணும்னா ஆள் ஓட்டி, தட் மீன்ஸ் சூப்பர்வைசர்களை வச்சுதான் பார்க்க முடியும். சூப்பர்வைசர்கள் போய் சொல்லுவாங்க. அந்த சூப்பர்வைசர் எந்த இடத்துல இருக்கிறாங்க? 5வது இடத்துல இருக்கிறாங்க. 6வது இடத்துல தான் இஸ்ரவேலர்கள் அடிமைகளே காணப்படுறாங்க. இந்த இஸ்ரவேலர்கள் பார்வோனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க அந்த ஆளோட்டி நிமித்தம், அதாவது சூப்பர்வைசர் நிமித்தம் அவரை பார்க்கணும்னா இந்த சூப்பர்வைசர், அதற்கு மேல அதிகாரிகள், இன்னும் 4 பேரை தாண்டி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற பார்வனை பார்க்க முடியும். அந்த பார்வனை பார்க்கணும்னா இவங்களுக்கு நேரமா கொடுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு அந்த ஒதுக்க மாட்டாங்க. அடிமையா இருக்கிற உனக்கு எதுக்கு அவங்க அவரை பார்க்கணும் சொல்லி அப்படி அடிமைத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்க. நான் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, எத்தனையோ வருஷ கணக்காய் 40 வருஷத்துக்கு மேலாக அவங்க அடிமைத்தன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பாருங்க, ஆனா தேவன் செய்த காரியம் என்ன? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவன் செய்த காரியம் என்னன்னு பார்க்கும்போது, அவர்களுக்குள் எந்த இஸ்ரவேலர்கள் ஜனங்கள் அடிமைகளாய் பார்வோன் இடத்துல வேலை செய்து கொண்டு இருந்தாங்க, செங்கல் அறுத்தார்களோ, எந்த இஸ்ரவேலர்கள் அடிமைகளை காணப்பட்டார்களோ, ஆடு மாடுகளை அந்த எகிப்து தேசத்திலேயே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார்களோ, அவர்களுக்குள்ளாக ஒருவனை தேவன் சிரேஷ்டமானார். அவனை ஒரு பெரிய ஞானியாய் மாத்தி அவனுக்கு சாலமோன் என்ற பெயரை வைத்து அந்த சாலமோனை ராஜாவாக மாற்றி அவனுடைய ஞானத்தின் காரியங்களை கேள்விப்பட்டு அவனுடைய முக தரிசனத்தும் கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எகிப்தின் ராஜாக்களை கர்த்தர் மாற்றிக்கொண்டார். பாருங்களேன், ஒரே ஒரு காரியம் பாருங்க, எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே அடிமையானாலோ அவனை வெளியே கொண்டு வந்து எந்த பிள்ளைங்கள் முகத்தை பார்வன் பார்க்க கூடாதுன்னு நினைச்சான், அதே போல அந்த இஸ்ரவேல்கள் பிள்ளைகள் நடுவுல ஒரு ஞானியாக சாலமோனை மாற்றி அவனோட ஞானத்தை கேள்விப்பட்டு ஒரு தேசத்துல இருக்கிற அத்தனை ராஜாக்களும் கடந்து வந்து அவனை பார்க்கும்படிக்காக அவனுடைய முகம் தரிசனம் கிடைக்காதான் எதிர்பார்க்கிற நிலைமைய கர்த்தர் மாத்தி அமைச்சார். இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, உங்களை யாரெல்லாம் வாழக்கூடாது, அவங்க இருக்கக்கூடாது, இவங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய முகம் தரிசனம் கிடைக்காதான் சொல்லி கர்த்தர் ஏங்க வைக்கிற காலம் இந்த வருஷமே காணப்பட போகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க முக தரிசனம் கிடைக்காதான்னு சொல்லி காத்திருக்கிற காலம் வரப்போகுது. ஒருவேளை அடிமைத்தனமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை அடிமைத்தனமான வாழ்க்கையில வெளியே வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய ஜீவிதம் இல்லாம போலாம். ஆனா அவங்கள பார்த்து இதெல்லாம் இது முகத்துல முழிச்சுட்டு போனாவே, நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நிறைய முகத்துல முழிச்சுட்டு போனாவே கஷ்டம்னு சொல்லி. அந்த மாதிரி அவங்க முகத்துல முழிச்சுட்டு போனாவே, உங்க முகத்துல முழிச்சிட்டு போனாவே இப்படிப்பட்ட விபத்துகள் இப்படிப்பட்ட காரியங்கள் வருது நினைக்கிறாங்களா, அவங்க மத்தியில கர்த்தர் உங்க முக தரிசனம் கிடைக்காதுன்னு சொல்லி ஏங்க வைக்கிற காலம் வரும். அந்த காலம் தான் இந்த வருஷம். இந்த வருஷத்துல உங்க முகத்தின் தரிசனம் கிடைக்காதான் சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய எல்லா ஆவிக்குரிய ஜீவித்தின் ஆசிரியர் கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, அந்நிய பாஷையை கொடுத்து, ஜெபத்தை கொடுத்து, வேதம் வாசிப்பு கொடுத்து, இன்னும் அவருக்குள்ள நீங்க பிரியமா இருக்க முடியாத வைத்து, உங்களுக்கு வரங்களை கொடுத்து, உங்களை செயல்படுத்தி, உங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆசிரியர், மாம்சத்துக்குரிய ஆசிரியர், உலகத்தின் ஆசிரியர் கொடுத்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்க முக தரிசனம் கிடைக்க, உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்காதான் காத்திருக்கிற நாட்கள் தான் இந்த வருஷமே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, காத்திருங்க. கர்த்தர் விசேஷமான அற்புதம் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் ஆவலா இருக்கார். காரணம், உன்னை திரளாய் தருக பண்ணுவேன் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் ஒரு நாளும் உங்களை ஏமாற்ற மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனத்துல இப்படிப்பட்டவனை தெரிந்து கொண்டு காரியம் வெகுகாலத்தை செய்தாரத இந்த எகிப்தியன் ராஜா அவனுக்கு காத்திருக்க முடிக்க வைத்தான். இது எதற்காக செய்த காரியம்? யாருக்காக செய்த காரியம்? நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்த காரியம் இல்ல. கர்த்தர் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் முகத்தை பார்க்க முடியாத போயிடுமோன்னு சொல்லி, யாரு? பார்வோனுடைய முகத்தை பார்க்க முடியாத போயிடுமோன்னு சொல்லி காத்திருந்த நாட்களில
கர்த்தர் உட்கார்ந்து பார்த்து, இவனுக்கே இப்படி இருக்குன்னா என்னோட வைராக்கியம் எப்படி தெரியுமா செய்யும் சொல்லி கர்த்தர் அவரோட வைராக்கியத்து நிமித்தம் சாலமோனை ஏற்படுத்தி வைத்தார். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து, சாலமோனுக்கு விசேஷமா ஞானத்தை கொடுத்து, அவனுக்கு பலப்படுத்தி, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவனை மேன்மை வைத்து, உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் அவனால அவன் ஞானத்தை பிரமித்து பார்க்க முடியாத கர்த்தர் வைத்தார். எந்த இஸ்ரவேலர்கள் காத்திருந்தார்களோ அதே இஸ்ரவேலின் ஜனங்களிலே ஒரு சாலமோனை ஏற்படுத்தி அநேக ராஜாக்கள் இவனோட முக தரிசனம் கிடைக்காத சொல்லி அவனுக்காக கியூல நின்று காத்திருந்தான். கர்த்தர் அப்படி வைத்தார். உங்களுக்கும் அப்படித்தான் கர்த்தர் சொல்ற காரியம். உங்களுடைய முக தரிசனம் கிடைக்காதான் சொல்லி கியூல நிக்கிற நாட்கள் தான் இந்த நாட்களாய் காணப்படுது. ஹல்லேலூயா. பாருங்களேன், இதே ஆண்டவர் தான் ஒரு வாக்குறுதி, இதே ஆதியாகமம் 17:2 சொல்லிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ண. இதே ஆண்டவர் தான் ஆபிரகாமை ஒருவனாய் இருக்கும்போது அழைத்தார். எடுத்து வாசிங்களேன். ஏசாயா புஸ்தகம் 51 அதிகாரம் 2 வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி. பாருங்களேன், அவன் ஒருவனா இருக்கும்போது, ஒரே ஒரு ஆள் தான், யாருமே கிடையாது. அவனும் சாராளும் 2 பேர் தான். அதாவது சாராளுக்கு பேர் என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்ற பேர் கர்ப்பம் செத்து போனவன். ஆபிரகாம் என்ன பேர் தெரியுமா? வயது சென்றவன். 2 பேரும் வயது சென்றாங்க. இதுக்கப்புறம் எப்படி இவனுக்கு குழந்தை பிறக்கும் சொல்லிருக்கும் போது கர்த்தர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த வாக்கு தத்தத்தை கூடாரத்தை போட்டு, கானான் தேசத்துல கூடாரத்தை போட்டு உள்ள உட்காரும் போது 2 பேரும் சாராலும் ஆபிரகாமும் கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இந்த வாக்கு தத்தத்தை அவங்க சொல்ல முடியாம ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் உனக்கு திரளாய் பெருக பண்ண சொன்னாரு. எப்படி இது முடியும், எப்படி ஒண்ணு சொல்லி ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு உக்காந்துட்டு அப்படியே உக்காந்து தான் இருக்கிறாங்க. ஒரு வார்த்தையை அவங்க சொல்லல, அப்படியே உட்காந்து எப்படி அவரால் செய்ய முடியும்? நீ கர்ப்பம் செத்து போனவளச்சே, நான் வயது முதிர்ந்து வரச்சே, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்ப்பம் செத்து போல, உன்னோட கர்ப்பம் பிள்ளையை சுமக்கிறதுக்கு அந்த கர்ப்பம் தன்னுடைய பிள்ளனை இழந்திருக்காது, எப்படி முடியும் போது வெளியில இருந்து ஒரு குரல் வருது, ஆபிரகாமேன்னு ஒரு குரல் வருது. அந்த குரலை பார்த்தோன்னே யாரும் என்ன கூப்பிடுறாங்க சொல்லி வெளியே வந்து பார்க்கும்போது, அந்த சாயங்காலம் இரவு நேரத்துல பார்க்கும்போது ஒரே வார்த்தை கூப்பிடுறாரு, நான் உனக்கு சொன்னேன் அந்த வாக்குத்தத்தை நீ அறிக்கிற ரைட்டு சொல்ல வரல. ஒரே ஒரு வார்த்தை, நீ உன் மனைவியாக சாராளை உக்காந்து முறைச்சி பார்த்திருந்தாலும் ஒண்ணு நடக்காது. சாரால உன்னை முறைச்சி பார்த்தாலும் ஒண்ணு நடக்காது. இப்ப என்ன ஆண்டவர் பண்ணும்? இங்க வா, கூப்பிட்டு வானத்தின் நட்சத்திரங்களை பாருன்னு காட்டினார். அந்த வானத்தின் நட்சத்திரங்களை பார்க்கும்போது இதை உன்னால என்ன கூடுமானால் என்னன்னாரு. அவனால முடிஞ்சலுக்கு என்றான், தாண்ட முடியல. ஆண்டவரே என்ன முடியாது, இது போலதான் உங்களுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் சொன்னார். அவன் அதை அப்படியே பார்த்துட்டு பிரமித்து, இவ்வளவு பேர் சந்ததி எனக்கு வரமா? பூமியின் மணலை பாருனார். கையில எடுத்து என்ன முடியும் என்னன்னாரு. அவன் கையில எடுத்து என்ன முடியாது. ஆண்டவர் மண் ஆண்டவர், இது எப்படி என்ன முடியும்? என்ன முடியாது. இது போலதான் நான் திரளாய் உன்னை சந்ததி பெருக பண்ணுனாரு. அவன் ஆச்சரியப்பட்டு, மண்ணு இது போல என் சந்ததி இவ்வளவு பெருக பண்ணுவார், இந்த வானத்தின் நட்சத்திரம் இது போல என் சந்தை பெருக போனாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்லும்போது, பார்த்தியா இதே போல இந்த வாக்குதத்தை வச்சு ஜெபம் பண்ணினார். முடிஞ்சு போச்சு. அவனை என்ன பண்ணா, ஒரே ஒரு வார்த்தை, நட்சத்திரங்களை பார்த்து அவன் செய்த காரியம் அவன் பிரமித்து போய் நின்றனால ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான், ஆண்டவரே நான் வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ண போறேன். பாருங்களேன், இந்த வாக்கு தத்தங்களை அறிக்கையிடணுமா? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சுங்க. மறுநாள் காலையிலே எழுந்து எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு எப்போ இரவு வர காத்திருந்தான். இரவு வந்த உடனே அவன் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினதுக்கு காரணமே
நான் உன்னை திரளாய் பெருக பண்ண சொன்ன அந்த வாக்குத்தத்தம் இல்லை. அந்த வாக்குத்தத்தை கொடுக்கல. அந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கையை ஏற்படுத்தின வாக்குத்தத்தம். ஆனா அவன் பிடித்து கொண்ட வாக்குத்தத்தம் தெரியுமா? நேரா வெளியே வந்தான். சாரால் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, என்னங்க பண்றீங்க? நான் வெளியே படுத்துக்கிறேன், கட்டில போட்டு. அவ்வளவுதான். கட்டில போட்டு வெளியே படுத்துட்டு ஒரே வாரம் சொன்னாங்க, ஆண்டவரே உன்னை நான் திரளாய் பெருக பண்ண சொன்னீங்க, நீங்க திரளாய் பெருக பண்ணுவீங்க. எனக்கு பிள்ளை இல்ல, ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், வானத்து நட்சத்திரங்களை பெருக பண்ண சொன்னீங்க. அந்த வானத்து நட்சத்திரங்களை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சு. வானத்து நட்சத்திரங்களை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சு. ஆண்டவரே வானத்து நட்சத்திரங்கள் போல என் சந்ததியை பெருக பண்ண சொன்னீங்களா ஆண்டவரே, நிறைய வச்சுங்க வாழ்க்கையில. அவனோட வாக்குத்தத்தம் எங்க இருந்து தெரியுமா? கையில இல்ல, வானத்துல இருந்துச்சு. வானத்து நட்சத்திரங்களை பார்க்கும் போது சொல்ல ஆரம்பிச்சான். தெரியுமானவர்களே, அன்றைக்கு ஆபிரகாமுடைய கையில இல்லாம இருந்த வாக்குத்தத்தம் வானத்து நட்சத்திரங்களாய் காணப்பட்டது. இன்றைக்கு அதே வாக்குத்தத்தம் உங்களுடைய கைகளிலே வேதத்தின் வசனங்களாய் உங்கள் கைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தமாய் இருக்கிற நட்சத்திரங்களை போற அத்தனை வசனங்களும் உங்கள் கைகளில் இருக்கு. அப்படியால் அவைகளை பார்த்து வைத்து, கைகளை வைத்து அறிக்கிட்டு சோமனுங்க, அறிக்கிட்டு சொல்லுங்க. வானத்துக்கு நேரா ஆபிரகாம் கையை வைத்து, ஆண்டவரே வானத்து நட்சத்திரம் போல பெருக சொன்னீங்க. இந்த நட்சத்திரங்களை போல பெருக. நட்சத்திரம் எத்தனை விதமான நட்சத்திரம் இருக்குது. வால் நட்சத்திரம் இருக்குது, எரி நட்சத்திரம் இருக்குது, சிறு நட்சத்திரம், பெரு நட்சத்திரம் இருக்குது, எட்டி நட்சத்திரம் இருக்குது. எதுவாந்தாலும் சரி, ஆக மொத்த நட்சத்திரம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நட்சத்திரங்களை போல பெருகப்படும். எத்தனை குணாசியுடைய நட்சத்திரங்கள் தான் அத்தனை வாக்கு. இந்த வாக்குத்தத்தம் எல்லாமே அத்தனை குணாதிசயங்களுடைய வாக்குத்தங்கள். அவரோட குணாதிசயங்களை வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு நட்சத்திரமா இருக்கிறது இந்த வாக்குத்தத்தம் எல்லாம். இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நீங்க கைகளை ஜெபிக்கும் போது, உங்க கைகளை வைத்து அறிக்கையும் போது, கர்த்தர் இந்த வாக்கு தத்தின் பிரகாரம் நிறைவேற்றுவார். மணலை எடுத்து, ஆண்டவரே இந்த மணலை போல நீங்க பெருக சொன்னீங்களா ஆண்டவரே, என் சந்தை பெருக பண்ணும். அப்படியே பெருக பண்ண தேவன். இன்னைக்கு ஆபிரகாம் ஒருத்தனாதான், ஆனா இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி வந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், அதை சொன்ன வார்த்தை ரொம்ப பிடிச்சது வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 105 அதிகாரம் 42 எடுத்து வாசிங்க. அவர் தம்முடைய பரிசுத்த, நல்ல கவனிங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றேன், அதே ஆதியாகமம் 17:2 எடுத்து வாசி பாருங்க. அத சொல்றாரு, நான் உனக்கு நடுவாக நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்ததுனால அவர் ஆபிரகாம நினைச்சாராம். அது மட்டும் இல்லாம இந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆபிரகாம நினைச்சது மட்டும் இல்லாம வாக்கு தத்துவத்தை நினைச்சாராம். ஆபிரகாமை நினைக்கிறது மாதிரி ஆபிரகாம் இடத்துல ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தனே, அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும்படிக்காக ஆபிரகாமையும் நினைத்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினைத்தார். யாருக்காக தெரியுமா? உனக்காக, எனக்காக. ஆபிரகாமையும் நினைத்தார். ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிற உன்னையும் நினைத்து அவர் ஆபிரகாமிடத்தில் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினைச்சார். இப்போ வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 105 அதிகாரம் 42. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய வாக்கு தத்துவத்தை நினைச்சாரா, தாசனாகிய ஆபிரகாம் நினைச்சாரா? ஏங்க, உங்க கையில கொடுக்கிற அந்த வாக்கு தத்துவத்துக்காக ஆபிரகாமே நினைச்சாராம். அவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவம் இல்ல, உங்க கையில கொடுக்கப்பட்ட இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவம் நினைச்சாரு. உங்க கையில கொடுத்த வாக்கு தத்துவம் நினைச்சாரு, ஆபிரகாம் நினைச்சாரு. ஏன் ஆபிரகாம் நினைக்கணும்? உங்க கையில கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக ஏன் ஆபிரகாம் நினைக்கணும்? ஆபிரகாம் நினைச்சு காரணம் தெரியுமா? நீ ஆபிரகாமுடைய சந்ததி அல்லவா, இவனும் ஆபிரகாமுடைய சந்ததி அல்லவா, இவனும் ஆபிரகாமுடைய குமாரன் அல்லவா, இவளும் ஆபிரகாமுடைய குமாரத்தி அல்லவா. இவள் கட்டப்பட்டது 18 வருஷம் என்றோடு முடிவடைந்து விட்டது. இதுக்கப்புறம் அவள் 19வது வருஷத்திலிருந்து அவர் விடுதலையாய் என்னை ஆராதிக்க போகிறார் சொல்லித்தான் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிக்க வாக்குத்தத்தம் சொல்லி அவர் தம்முடைய வாக்குத்தத்தை நினைச்சாராம். ஆபிரகாம் நினைச்சாராம். ஆபிரகாமுடைய சந்ததியார் உன்னை நினைச்சார். ஆளு எப்படியாப்பட்ட தேவன் பாருங்க. நீங்கள் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற உங்களுக்கு தெரியல தேவ ஜனமே. அப்படியாப்பட்ட விசேஷமான தேவனை ஆராதிக்கிறீங்க. காரணம், அந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அந்த விசுவாச தகப்பன் பயன்படுத்தின வாக்குத்தத்தம் உனக்கும் வாக்குத்தத்தம்
இந்த வாக்கு தத்தத்தையும் அவர் நினைத்தபடியால் அவர் வாக்கு தத்தையும் நினைத்தார், ஆபிரகாம் நினைத்தார். அந்த ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தினாலே நீ அறிக்கை போற அந்த வாக்கு தத்தை நினைத்து, அந்த சந்ததியாருக்கு முன்னே நினைத்து, அந்த வாக்கு தத்துவத்தை எப்போதெல்லாம் விசுவாச அறிக்கை இருக்கிறாயோ விசுவாசத்துபடி அதை கடவுள் சொல்லி அழகா கிளீன முடியும். அப்படியாப்பட்ட தேவனை நீங்க விசேஷமா ஆராதிக்கிறீங்க. அப்படியாப்பட்ட தேவனை எந்த சூழ்நிலையும் விட்டுறாதீங்க. அவர் விடாதீங்க, கெட்டியா பிடிச்சிங்க அவரை. ஏன் தெரியுமா? அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் இருக்கிறபடியால் அந்த வாக்கு தத்தங்களே மிக சிறந்த ஒரு காரியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, பாருங்களேன், மறுபடியும் அந்த 105:42 வாசிங்க பார்ப்போம். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து பாருங்க, தம்முடைய பரிசுத்தமுள்ள வாக்குத்தத்தை நினைச்சாராம். ஆபிரகாம் நினைச்சான். தேவன் பேசுகிற காரியங்கள், அதாவது ஒன்றோடு ஒன்று தேவன் செய்த காரியம், தேவன் செய்த பேசுகிற காரியம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி போகிற காரியம் அல்ல. எப்படி சொல்றீங்க பிரதர்? ஒன்றோட ஒட்டி போகிறார். உலகத்தோடு இருக்கிற காரியங்களோடு அவர் ஒத்து போக மாட்டார். ஆவிக்குரிய ஜீவித்துக்கு உலகம் ஒத்து வராது. அதனால்தான் உலகம் ஆவிக்கு பகையா இருக்கிறது. மாம்சம் எப்படி ஆவிக்கு பகையா இருக்கிறதோ, ஆவி எப்படி மாம்சத்துக்கு பகையா இருக்கிறதோ, உலகம் ஆவிக்குரிய ஜீவித்துக்கு பகையாக காணப்படும். ஆவிக்குரிய ஜீவியம் உலகத்துக்கு பகையாக காணப்படும். அதனாலதான் சொன்னாரு, நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தானம் இருக்கக்கூடாது என்றார். நான் உலகத்தான அல்லாதது போல நீங்க உலகத்தானா இராதீங்க. ஏன் தெரியுமா? உலகத்துல இருக்கிற அநேக செய்வாங்க. நீங்க அப்படி இல்லை. நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேக இருப்பாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர், அந்த சிலர் தான் கர்த்தர் தேடி பிடிச்சு வாக்குறுதிகளை கொடுத்து அதை உன்னை ஆஸ்வதிக்காம விட மாட்டேன்னு ஒட்டார பண்ணிப்பாரு. அவரோட வரிநாய்க்கு உன்னை ஆஸ்வதிக்காம விடாது. நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, எதிர்பார்க்கிற வாக்குத்தம் வாழ்க்கையில நிறைவேறாம விடாது. அப்படிப்பட்ட தேவன் நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் துதிக்கிற தேவன், நீங்கள் வழிபடுகிற தேவன், நீங்கள் அவரை பற்றி பிடித்திருக்கிற தேவன் அவர் ஒருவரை. பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். இந்த 2026 52 வாரங்கள் இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தை நீங்க அறிக்கிட்ட கூட 52 வாரங்கள் 52 வாக்கு தத்துவங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறப்படிக்காத அறிக்கையிடுங்க. ஒரு தீர்மானம் தான் அறிக்கையிடுங்க. கர்த்தர் அற்புதமா செய்து முடிப்பாராக. எடுத்து வாசிங்க 2 புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான். பாருங்க, நீங்க அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று வாக்கு தத்துவங்களை அறிக்கையிடுங்க. ஒருவேளை நீங்க முழங்கால் படிட்டு உங்க வீட்டுல அறிக்கைறீங்களா, வாக்கு தத்துவங்களை கைகளுக்கு முன்பாக அறிக்கையிடுங்க. நீங்க முழங்கால் படுகிற இடம் தான் பலிபீடம். நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற இடம் தான் பலிபீடமா. ஒருவேளை சபையில போனீங்கன்னா, ஐயோ யார பாக்கல நினைக்காதீங்க. நீங்க உங்க கைகளை உயர்த்தும் போது கர்த்தருக்கு முன்பாக நீங்க சரணடைன்னு அர்த்தம். கைகளை உயர்த்தும் போது நீங்கள் அவருக்கு முன்பாக சரணடைஞ்ச, ஆண்டவரே நான் அல்ல, உங்களுடைய வாக்கு தத்துவம் என்னில் நிறைவேறுவாதான் அப்படி அறிக்கையிடுங்க. அந்த வாக்கு தத்துவம் உனக்குள்ளக நிறைவேறுச்சுன்னா உங்களை விட பெரிய அளவில் யாருமே இல்லைங்க. உங்களை விட வாக்கு தத்துவத்தை பிடிச்சி அறிக்கிட்டுங்க யாருமே இல்லை. ஆபிரகாம் வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு விசுவாசத்தில் வல்லவனாங்க. நீங்களும் அந்த வாக்கு தத்துவங்களை பிடித்து கொண்டு விசுவாசத்தில் வல்லவனாக மாறுங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? அவனோட வாக்கு தத்துவங்கள் எப்படி வானத்துல இருந்ததோ பொடிசா நட்சத்திரங்கள் காணப்படுவோம், அதே போல உங்களுடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வேத புஸ்தகத்திலே இருக்குது. இந்த வேத புஸ்தகத்தை மேல தூக்கி வச்சு பாருங்களேன், திருச்சி பாருங்களேன், அது பிடிச்சு பார்த்தீங்கன்னா பொடிசா வசனம் இருக்குன்னு தோணும் உங்களுக்கு. இந்த வேத புஸ்தகம் அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவங்களை அள்ளி கொடுத்திருக்கிறது. கர்த்தர் இந்த வாக்கு தத்துவம் மாசத்தை கொடு, இந்த வாக்கு தத்துவத்தை எடுத்து வருஷத்துக்கு கொடு, இந்த வாக்கு தத்துவத்தை எடுத்து நீ நாள் ஒன்று கொடு, இந்த வாக்கு தத்துவங்களை எடுத்து நீ உபவாச ஜபத்தை கொடு, இந்த வாக்கு தத்துவங்களை எடுத்து நீ
ஒரு பெண்கள் மாநாட்டுல கூட இந்த வாக்குத்தங்களை, ஆண்கள் வாலிப கூட்டத்துல கூட இந்த வாக்குத்தங்களை எடுத்து குடும்ப கூட்டத்துல கூட, குடும்ப பெருவிழா கூட, இப்படிலாம் அவர் பிரிச்சு வச்சு குறி பார்க்கிற தேவன் அல்ல. நாட்களையும் குறிகளையும் பார்த்து வைத்து சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் வாக்கு தத்துவங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் இருக்கபடியால் நீ எந்த வாக்கு தத்துவம் எடுத்து ஜெபிக்கிறியோ அந்த வாக்கு தான் அவருக்குள் ஆம் என்றும் ஆமென். நீ விசுவாசிக்க, அவ்வளவுதான். கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் இருக்கிறது. நீ இந்த வாக்கு தத்துவம் இந்த மாசத்தை கொடுப்பனா அவர் மாசத்துக்காக கணக்கு பார்த்து வைக்கிறதே அல்ல. எல்லா வாக்கு தத்துவங்களும் அவருடையது, எல்லா வார்த்தைகளும் அவருடைய. காரணம், ஆதியிலே அவர் வார்த்தையா இருந்தார். என்னைக்காவது வார்த்தை என்னைக்காவது மாசத்தான் வரணும் ஒட்டாம ஆபத்து காலத்தில் நோக்கப்படும் நான் உன்னை வெடிப்பேன் சொன்னாரு. அந்த வார்த்தை உடனே வந்தோம். நீங்க எடுத்த அறிக்கை எடுத்துல, வாக்கு தத்துவத்தை எடுத்து அறிக்கையிட்டு போறதுல எவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம், பேசுறோம், கொள்றோம். வாக்கு தத்துவத்தை அறிக்கை எடுத்து ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதுல, வாக்கு தத்துவங்களுக்காக வசனத்துக்காக ஒரு மணி நேரம் உட்காந்து படிச்சு அதை ஸ்பெண்ட் பண்றது இல்ல. அவர் சமூகத்துல உட்காந்து வாக்கு தத்துவம் அறிக்கையிடும் போது வாக்கு தத்துவங்கள் வார்த்தையாகல, வாக்கு தத்துவங்கள் நிறைவேறத கண்ணு கூட நீங்க பாப்பீங்க, கண்ணு கூட பாப்பீங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி பாப்பீங்க. அப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களை பெற்றவர் தான் ஆபிரகாம். அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு அந்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேறும் சொன்னால், நீயும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தன கழுவப்பட்டிருக்கிற நம்முடைய வாக்கு தத்துவம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் இருக்கிறது. அது எவ்வளவு துரிதமான வாழ்க்கை நிறைவேறும். அது நிறைவேறதுக்காக நீங்க உன் நாவுகளை அவருக்கு முன்பாக அறிக்கையிடுங்க, வாக்கு தத்துவங்களை அறிக்கையிடுங்க. கைகளை உயர்த்தி பலிப்படுத்தணும் நின்று அவர் ரொம்ப அறிக்கையிடுங்க. அறிக்கையிடும் போது வாக்கு தத்துவங்களை அவருக்கு முன்பாக போய் நின்று, ஆண்டவரே நீ கொடுத்த வாக்கு தத்தங்களை இந்த பிள்ளை அறிக்கை எடுத்து என்ன அவன் வாழ்க்கையில நிறைவேறும்படிக்காக சொல்றான். நீங்க என்ன செய்ய போறீங்க? சித்தத்தும்படி ஆகணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவருடைய சித்தத்தும்படியே உங்க வாழ்க்கையில ஆகும். கடைசியா ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசி. திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். கடந்த வருஷத்துல நம்ம சமாதானம் எல்லாம் வந்திருப்போம். இந்த வருஷத்துல ஒரு போராட்டத்தோடு வந்திருக்கிறோம்னா, இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கட்டளிடுவாரா. உங்களுடைய போர் எங்க முடிஞ்சது? சிலுவையில முடிந்து போயிடுது. அந்த போர் சிலுவையில முடிஞ்சதுனால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்புக்குள்ளாக, ஞானஸ்தானத்துக்குள்ளாக, அபிஷேகத்துக்குள்ளாக, ஆசீர்வாதங்களுக்குள்ளாக, கடைசியாக வாக்கு தத்துவங்களுக்குள்ளாக நம்ம கடந்து சென்று நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நேராக நடத்தி செல்வோமா? இந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாவற்றையும் ஆபிரகாம் என்று கொடுக்கல. புதிய ஏற்பாட்டின் வாக்கு தத்துவங்கள் எல்லாம் உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் வாக்கு தத்துவங்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே வாக்கு தத்துவம் அவருடைய சந்ததியா இருக்கிற உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் கிறிஸ்துவின் சந்ததியில இல்ல, கிறிஸ்துவின் சந்ததி தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆதியாகமம் 17:2 அந்த வசனம் கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தம் நினைக்கப்பட்டபடியால் அந்த வசனம் ஆம் என்றும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் அது எல்லாமே உனக்குள்ள வந்து விட்டது. எப்போ நீ கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள கழுவப்பட்டையோ அந்த வசனமும் உனக்குள்ளாக வந்து விட்டபடியால் அவர் உன்னை பார்க்கும்போது ஆபிரகாமின் சந்ததியாகவும் கிறிஸ்துவின் சந்ததியாகும். ஆசீர்வாதத்துக்கு ஆபிரகாம் சந்ததி, வாக்கு தத்துவங்களை அளிக்கிறது ஆபிரகாம் சந்ததி. ஆனா ரத்தன கழுவப்படும் போது நீ அவருடைய சந்ததியா மாறபடியால் அந்த வாக்கு தத்துவம் கிறிஸ்துவுக்குள் 100% முழுவதுமாய் ஆசீர்வாதத்தை பெற்று அது உனக்குள்ளாக வந்து நிறைவேறப்படும் போது நீ 100% ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் 100% இருந்தாலும் அதை அனுபவிக்க ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் விதவிதித்தான். 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். பஞ்ச காலத்துல விதவிதித்தான், 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். 2 பரிவாரங்களா யாக்கோபு பெற்றுக்கொண்ட போதிலும் அதை முழுமையா அனுபவிக்க முடியாமல் இருந்தது. ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் அங்கங்க டிராப் ஆச்சு. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் வரணுன்றதுக்காக தான் அவங்கங்க அனுபவிச்சு அவரோட விட்டு போனாங்க. ஆனா
அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த டிராப்பான அங்கங்க அந்தந்த சந்திக்கிற டிராப்பான அங்கங்க விட்டு சென்ற ஆசை எல்லாம் உங்களுக்குள்ளாக வரும்படிக்காக கர்த்தர் உங்களை வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை மாறுபடிக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகளை காணப்பட்டார். நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாக்குத்தத்தின் பிள்ளைகளை காணப்பட்டீங்க. பெரியமானவர்களே, கர்த்தர் இந்த விசேஷமான வார்த்தையை பேசியிருக்க கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் வாக்குத்தத்தங்களை செய்கிற தேவனை காணப்படுகிறார். நேற்று மீண்டும் இந்த வாக்கு மாறாதவரை நன்றியை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாங்கள் கிறிஸ்து இயேசுவில் பெற்றுக்கொண்டபடியால் எங்களை ஒரு விஷயம் மாத்திரம் தாழ்த்தி கர்த்தரை ஒப்புடுகிறோம். நீரே எங்கள் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறபடியால் நீர் அவைகளை வழிநடத்துவதாக. எங்கள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் தேவனாக கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்கள் குடும்பத்தோடு இருந்து எங்கள் வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு கொடுத்த தேவனாக கர்த்தர் எங்கள் சந்ததிக்குள்ளவும் அந்த ஆசீர்வாதங்கள் அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக, எங்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவையான காரியங்களை சந்தித்து வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. சகல துதிக்கு அந்த மகிமையா ஒரு செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனி பேர்வராய் குடும்பமாய் நீ ஆசீர்வதிப்பீராக. நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ண வாக்கு தத்துவம் அவர் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தானே. அவைகளை இயேசுவை நாம் கிளியரன்ஸ் பண்ணுகிறோம். அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தானே. காத்துக்கொள்ளுங்கள், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.